ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மண்டபம் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது பாம்பன் ரயில் பாலம். 1914 முதல் ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்ட இந்த பாலத்தை கப்பல்கள் கடந்து செல்ல பாலத்தின் இடையே திறந்து மூடும் ஷெர்சர் பாலமும் அமைக்கப்பட்டது. 111 ஆண்டுகளை கடந்த இந்த பாலம் கடலில் வீசும் உப்பு காற்றால் சில ஆண்டுகளுக்கு முன் பாதிப்படைந்தது. ஷெர்சர் பாலத்தை திறந்து மூடுவதில் சிக்கல் நிலவியது. 100 ஆண்டுகளை கடந்ததால் இந்த பாலத்தின் வலு குறைந்ததும் ஆய்வின் மூலம் தெரியவந்தது. புதிய ரயில் பாலம் சுமார் 550 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். புதிய பாலம் திறப்பு விழா ஏற்பாடுகள் பாம்பன் மற்றும் ராமேஸ்வரத்தில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. 1919இல் அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் பல சவால்களுக்கு இடையே 2024 நவம்பரில் வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் பாலப்பணி முடிக்கப்பட்டது. கட்டுமான பணிகளை ரயில்வே விகாஸ் நிகம் நிறுவனம் செய்தது. கட்டுமான பணிகளில் இருந்த சவால்கள் குறித்து நிறுவன ஆலோசகர் அன்பழகன் கூறுகையில், பாம்பன் புதிய பால கட்டுமான பணிகளை 2 ஆண்டுகளில் முடிக்க திட்டமிடப்பட்டது. கொரோனா ஊரடங்கு, மழை, அதிக காற்று, கடல் கொந்தளிப்பு என பணிகள் தடைப்பட்டன. பாலத்தின் நடுப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள லிப்ட் தொழில்நுட்பம் ஆசியாவிலேயே முதல் முறையாக பாம்பனில் மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. லிப்ட் கடல் காற்றால் துருப்பிடிக்காமல் இருக்க ஜிங் எனும் பெயிண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது 35 ஆண்டுகள் வரை தாங்கும் சக்தியுடையது. பாம்பன் பாலத்தில் இப்போது 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் நடுப்பகுதியில் மட்டும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. பழைய பாலத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்டன. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த புதிய பாலம் தொடர் பராமரிப்புடன் 100 ஆண்டுகள் வரை பயன்பாட்டில் இருக்கும் என்றார். பாலத்தின் சிறப்புகள் குறித்து பார்க்கும்போது, புதிய பாலத்தின் நடுப்பகுதி கர்டர் 650 டன் எடை கொண்டது. இதை செங்குத்தாக கப்பல் சென்று வருவதற்கு வசதியாக பாலத்தில் இருந்து 17 கிலோமீட்டர் உயரத்திற்கு உயர்த்தலாம். இது சாலை பால உயரத்துக்கு இணையானது. பாலத்தின் உயரம் கடல் மட்டத்தில் இருந்து 22 அடி. இந்த 650 டன் தூக்கு பாலத்தை எளிதாக ஏற்றி இறக்க கோபுரங்களின் இருபுறமும் 315 டன் எடை கொண்ட செவ்வக பளு உள்ளது. பாலத்தை ஏற்றி இறக்க 4 கோபுரங்களிலும் தலா 6 ராட்சச கம்பி வடங்கள் என 24 கம்பி வடங்கள் உள்ளன. பாலத்தை இயக்க ஒரு கம்பி வடமே போதுமானது. இருந்தாலும் பாதுகாப்பிற்காக கூடுதலாக தலா 5 கம்பி வடங்கள் பிணைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை இயக்க SCADA, அதாவது சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்யூசிஷன் என்ற கணினி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் 81 டிகிரி உயரத்திற்கு தூக்க முடிந்த பழைய தூக்கு பாலத்தின் இரு பிரிவுகளும் இறுதி காலத்தில் 25 டிகிரி மட்டுமே தூக்க முடிந்தது. புதிய பாலத்தின் முழு நீளத்திற்கும் ஊழியர்கள் சென்று வர தனி பாதுகாப்பான நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி பழைய பாலத்தில் இல்லை. தூக்குப்பால பகுதியை முழுமையாக கண்காணிக்க 10 கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளன. பாலத்தை இயக்க தனி அறை அமைக்கப்பட்டுள்ளது. தூக்கு பாலத்தின் உச்சியில் கண்ட்ரோல் ரூம் உள்ளது. கடல் காற்றின் வேகம் மணிக்கு 58 கிலோமீட்டர் தாண்டினால் பாலத்தில் ரயில்கள் இயக்குவது நிறுத்தப்படும். இதற்காக பாலத்தை இயக்கும் ஊழியருக்கு கையடக்க அனிமா மீட்டர் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர பாலத்தின் மேல் பகுதியில் 2 அனிமா மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மணிக்கு 58 கிலோமீட்டருக்கு மேல் காற்று வீசினால் ரயில் சிக்னல்கள் தானாக இயங்காத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 650 கிலோவாட் திறன் கொண்ட 2 ஜெனரேட்டர்களும் நிறுவப்பட்டுள்ளன. தூக்குப்பாலம் இயங்கும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ஜெனரேட்டர்களும் இயங்கும். பாம்பன் ரயில் நிலைய அதிகாரிக்கு தெரியாமல் ரயில் பாலத்தை ஏற்றவோ இறக்கவோ முடியாது. இப்படி பல ஆச்சரிய தகவல்களை கொட்டி கிடக்கும் பாம்பன் புதிய பாலத்தில் பயணிக்க மக்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர்.